சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி, சத்யமூர்த்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலேஜ் வாசல்ல நின்னுட்டு இவர் என்ன டீஸ் பண்ணிட்டு இருந்தாரு சார். எனக்கு இவர் கண்டாலே ஒரே பயமா இருக்கும் சார். சத்யா எங்க ஃப்ரெண்டு தான் சார். எப்பவுமே நாங்க 4 பேரும் ஒன்னதான். ஆனா சம்பவத்தன்னைக்கு குரூப் ஸ்டடி இருக்கு படிக்க வாடான்னு சொன்னப்போ வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டேன் சார். இன்ஸ்பெக்டர் வந்து சொன்ன பின்னாலதான் தெரிஞ்சது இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்தையும் பண்ணிருப்பான். கொஞ்ச நாளாவே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். இல்ல சார், சத்யன் நல்லவன் தான் சார். இல்ல சார், அவன் குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லவன் தான் சார். ஆமா சார், தெரியாம செஞ்சுட்டான். சாரி மிலாட், ஐ வாண்ட் டு ப்ரூவ் திஸ் விட்னஸ். இந்த வழக்கின் தீர்ப்பு வருகிற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஈவ் டீசிங் என்னும் கொடுமை இன்று பரவலாக நம் சமூகத்தில் உள்ளது. இந்த விபரீத விளையாட்டு கண்டிக்கத்தக்க குற்றமாகும். இந்த இழப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை மிகவும் வேதனைக்குரியது. இன்று இந்த பள்ளி மாணவிகள் டீசிங் செய்து மரணமடை வைத்த நபர் படிப்பில் முதல் மதிப்பெண் வாங்கிய கல்லூரி மாணவர் என்பதால் அவரது எதிர்காலம் கருதி அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கலாம். ஆனால் மரணமடைந்தது 4 உயிர்கள் என்பதாலும் குற்றவாளியை தன் தவற்றை ஒப்புக்கொண்டதாலும் இனி இந்த கொடுமை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வேர் அமங் த ரேரஸ்ட் கேஸ் ஐபிசி செக்ஷன் 302 படி சத்யா என்கின்ற மாணவனை சாகும் வரை தூக்கிலிடும்படி உத்தரவிடுகிறேன். இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றிருக்கியே, நீ நல்லா இருக்கியா? அப்பாடா, இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என்னோட ஆசை மகன் இரக்கமே இல்லாத கொண்ட மகனுக்கு எங்க தண்டனை குறைஞ்சுமோ நான் பயந்துட்டேன். நல்ல வேலை. என்னுடைய சாபம் உன் மகனுக்கு தூக்கு. எப்படி என் மகளை பறி கொடுத்துட்டு தினம் தினம் நான் தவிக்கிறேனோ அதே மாதிரி இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டோமே ஆயுசுக்கும் நீ அழணும். அதான் என்னுடைய ஆசை. வாங்க போலாம். எங்க வந்த? என்னங்க வெளியவே நிக்க வச்சு பேசுறீங்க? சரதா உள்ளவா? சரதா உள்ள போ. விஜய் உன்னையும் தான் உள்ள போ. அப்பா
அத்தைக்கு நம்மள விட்டு வேற யாரு இருக்காங்கப்பா? அந்த நினைப்பு அவளுக்கு கொஞ்சமாவது இருந்ததுன்னா இப்படி நடந்துட்டு இருப்பாளா? தெருவில் என்ன பார்த்தா தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டின பயலுவெல்லாம் இன்னைக்கு என்ன பார்த்ததும் காரி துப்புறானுங்க. அம்மா தாயே, போதும்மா போதும். நீயும் உன் பிள்ளையும் எனக்கு வாங்கி கொடுத்த மரியாதை கோர்ட்ல என் மானமே போச்சு. அண்ணே, அண்ணே நீங்க கோர்ட்டுக்கு வந்திருந்தீங்களா? அப்படியே உள்ள வரல? அங்க நானும் செல்வியும் அனாதை மாதிரி நின்னுட்டு இருந்தோமே. அங்க நடந்தது நம்ம வீட்டு விசேஷம் பாரு, அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. அண்ணே, சத்யா இந்த தப்ப செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லண்ணே, இதுல ஏதோ சூது இருக்கு. நான் நினைக்கிறது என்ன, இந்த ஊரே நினைக்குதே. ஏன் அத்தனை பேர் மத்தியில கோர்ட்ல அவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டானே. நினைச்சாலே கொலை நடுங்குது. 4 பொண்ணுங்களை கெடுக்க முயற்சி பண்ணி கடைசியில அவங்கள கொலையா பண்ணிட்டான்னு ஊரே சொல்லுதே. அப்பா, ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை விட உனக்கு நல்லா தெரியுமா? போகல முதல்ல. அப்பா, பெரியவங்க பேச்சல அனாவசியமா தலையிடாத, உள்ள போன்னு சொல்றல. ஏங்க கோவப்படுறீங்க இப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என்ன என்ன பொறுமையா சொல்ற? ஓடி உள்ள, நீ போ உள்ள. என்னங்க? போங்க. அப்பா, நான் சொல்றது கேளு. அப்பா, சத்யாவுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆமா, கொலை பண்ணா தூக்குல தான் போடுவாங்க. அண்ணா, தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதீங்க. அவனை காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? இனிமே தயவு செஞ்சு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வராத. என்னடா இப்ப எந்த பேப்பர் தந்தாலும் ஒன்ன பத்தா நியூஸ், இப்படி ஒரே நாள்ல ஹீரோ ஆயிட்ட? ரஷ்யாவுல தீவிரவாதிங்க பிரச்சனை, தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனை, அப்புறம் இந்த காட்டுக்குள்ள பிரச்சனை, இதையெல்லாம் விட்டாங்க. இன்னைக்கு எந்த பேப்பர் திறந்தாலும் ஒன்ன பத்தான் தலையங்கம். இந்த பெண் உரிமை சங்கங்கள்லாம் சேர்ந்து உன்னை வெளியில விட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்ணை இழிவுபடுத்தி கொன்ன இழிமகனை வெளியில விடுங்க, அவனை கல்லாலே அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறோம் கேட்கிறாங்க. போறியா? சாப்பிடு. மாற போறது கொஞ்ச நாள், எதையாச்சும் நிம்மதியா சாப்பிடு. ஆமா, உனக்கு எவன்டா சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சது? பொம்பளை. அம்மா, அம்மா, அண்ணன் ஏமா தப்பு பண்ணா? அம்மா, அண்ணன் இல்லாத வீட்டுல இனிமே நம்ம எப்படி இருக்க போறோம்? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா? அத்தை, ஏய், இந்த நேரத்துல எங்க எதுக்கு வந்த? நாங்க உயிரோட இருக்கோமா செத்துட்டோமான்னு உங்க அப்பா பாத்துட்டு வர சொல்றாரா? அத்தை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இங்க வந்ததே ஒரு முடிவோட தான். ஆமா அத்தை, நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். உங்க மகன் இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க அப்பா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் நிச்சயமா வெளியில வந்துருவாரு. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் அத்தை, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு தடவை இந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்ன நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க? உங்க அப்பாவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியல. சத்யா வெளியே வருவானோ இல்ல தூக்குல தொங்குவானோ? இனிமே உங்க சொந்த பந்தமே எங்களுக்கு வேண்டாமா? நாங்க எக்கேடோ கெட்டு போறோம். மரியாதை எங்கிருந்து போயிட. அதோட என் மகனை மறந்துடு. அத்தை,
என்ன சொல்றீங்க? ஆமா, நீ தயவு செஞ்சு சத்யாவை மறந்துடு. நீ உண்மையாவே அவனை நேசிச்சிருந்தேன்னா உங்க அப்பா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஓஹோ, அப்படியா? என் கல்யாணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. நடு ராத்திரில உங்களை நம்பி வந்து பாருங்க. அம்மா, ஏமா விஜய்காட்ட இவ்வளவு கோவமா பேசுனீங்க? இல்ல செல்வி, ஜெயில இருக்க உங்க அண்ணனை நம்பி அவ வாழ்க்கையை வீணடிச்சுக்க வேண்டாம். அவளாவது ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நான் மட்டும் அப்படி கோவமா பேசலன்னா அவ இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டான்.